மஸ்கிட்டோ நெட்லான் கொசு வலை அப்படிங்கிறது வந்து நம்ம நெட்லான் யூஸ் பண்ணுறது எந்த வகையில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நெட்லான்லேயே இந்த மாதிரி மேக்னெட்டிக் டோர் டைப்பு இந்த மாதிரி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு ப்ராப்ளமே இருக்காது. சாதாரணமாக நெட்லானில் வந்து உங்களுக்கு ஒட்டுற மாதிரி டைப் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்படி மேக்னெட் ஒட்டுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மேக்னெட் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம டோரில் எல்லா பக்கமே இந்த மாதிரி மேக்னெட் ஒட்டிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த கதவில் நம்ம எந்த கதவு வைக்கிறோமோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டிடுவாங்க. இப்போ நம்ம இதை சாத்துறப்ப இப்படி நல்லா லாக் ஆயிரும். லாக் வந்து கொடுத்துருக்காங்க. லாக்கே நம்ம பண்ணாட்டியும் கூட அவ்வளோ சீக்கிரமாக இந்த டோர் பாருங்கள், இப்போ தள்ளி பார்த்தோம்னா தள்ள முடியாது. அந்த அளவுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். மேக்னெட் டைப்பு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சாதாரணமாக இப்போ சும்மா லாக் பண்ணியிருக்கேன் நான், அதுவே வந்து நல்லா டைட்டாக நிற்கிது. இப்போ நீங்கள் நான் திறக்கணும் அப்படின்னா இப்படி புஷ் பண்ணி தான் வெளியில் திறக்கணும். சாதாரணமாக வந்து இந்த டோர் இப்படி நம்மளால் திறக்க முடியாது. மேக்னெட்டிக் வந்து இதில் வச்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. நல்லா கொசுவெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டைப்பில் வந்து நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இனிமேல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெட்லாண்டில் நம்ம நிறைய பேர் வந்து சைடில் வந்து எல்லாம் ஒட்டுற மாதிரி டைப்பில் வாங்குவோம். ஆனால் இந்த மாதிரி மேக்னெட்டிக் டைப் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து நல்லாவும் இருக்கும், நல்ல லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு இந்த மாதிரி போடுறப்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஜன்னலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அலுமினியம் டைப்பில் இது வந்து ஃபிட் பண்ணிடுறாங்க. ஃபுல்லாகவே அப்படியேவும் சைடு முழுவதும் அந்த ஜன்னலுக்கு அப்படியே ஃபிட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த நெட்லான் தனியாக வச்சு இதுக்குள்ளே வந்து அவங்க ஃபிட் பண்ணிடுவாங்க. சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் டைப்பில் வந்து நல்லா கேஃபே தெரியாமல் உள்ளே நல்லாவே ஃபிட் பண்ணி விட்டுறாங்க. இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி சின்னதாக டியூப் வந்து கொண்டு வர்றாங்க. இதுக்குன்னு வந்து நம்ம இந்த மாதிரி டியூப் அவங்க கொண்டு வந்துட்டு இந்த செவுத்திரியெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக கேப் இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாமே இந்த டியூப் வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஒரு பேஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க, அதை போட்டு செட் பண்ணிடுறாங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கேஃபே இருக்காது. நம்ம இந்த ஜன்னலுக்காக இது எல்லாமே வச்சு ஃபிட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து அளவு எடுத்துக்கிறாங்க. நம்ம எங்கே ஜன்னலுக்கு கதவுக்கெல்லாம் எங்கே நெட்லான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு எல்லாமே இந்த மாதிரி அளவுகள் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அதில் வச்சு அவங்க ஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து அவங்க டோரில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ஜன்னல் அந்த டோரில் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல வந்து அதே மாதிரி இந்த மாதிரி ஹோல்ஸில் வந்து ட்ரிம் போட்டு அப்படியே ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுறாங்க அந்த மெஷின்லேயே. வந்து க்ளீன் பண்ணணும். சும்மா நம்ம நார்மல் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். நெட் அப்படி இல்ல வாஷ் பண்றது சோப் வாஷ் பண்ணணுமா? இல்ல 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 வேண்டாம், சோப் வாஷ் பண்ண வேண்டியது இல்லைங்களா? சும்மா நார்மல் கிளாத் வச்சாலே போயிருங்க. ஓ இல்ல நாங்க நினைச்சிட்டோம் இது வந்து கொஞ்சம் திக்னஸா இருக்குங்களா, அதனால வந்துட்டு நம்ம ஈஸியா போயிருங்களா? இல்ல வேக்யூம் கிளீனர் இந்த மாதிரி வச்சாலும் வச்சு பண்ணலாம், இல்லனா நார்மல் கிளாத் வச்சு தொடச்சு விட்டுக்கலாம். ஓ எப்படி மந்த்லி ஒரு தடவையா இல்ல வீக்லி ஒன் வைஸ்? வீக்லி ஒன்ஸும் பண்ணலாம், இல்ல மந்த்லி ஒன்ஸும் பண்ணலாம். ஜஸ்ட் சேர்ந்து நம்ம தொடச்சுக்கலாம். ஓ சரி சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு வரும் அப்படிங்கிறாங்க. சுமார் எத்தனை வருஷத்துக்கு நல்லா இருக்கும் இது? எத்தனை வருஷத்துக்கு இருக்கும்? 18-20 வருஷத்துக்கு இருக்கும். அப்படிங்களா? கலர் ஃபேட் ஆகாது. ஓ சரி சரி. இது சும்மா ஒட்டுற மாதிரி வச்சா இத்தனை நாளைக்கு வராது இல்லையா? அது ஒரு 2 வருஷம்.
ஓ அது வந்து லைஃப் வந்து 2 வருஷம் தான். இதுங்கிறப்ப 18-20 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். ஓகே. அவங்க சொன்னாங்க இல்லைங்களா 20 வருஷத்துக்கு வந்து இந்த மாதிரி நெட்லான் போட்டுட்டோம் அப்படின்னா கேரண்டி இருக்கும் அப்படிங்கிறாங்க. 20 வருஷத்துக்கு மேலேயே வரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சாதாரணமாக நம்ம நெட்லான் வந்து இந்த சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுற மாதிரி டைப்பு தான் வாங்குவோம். ஆனால் இது மேக்னெட்டிக் டைப்பு அப்படிங்கிறப்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாகவே வந்து எல்லாம் கம்பி தான், அதனால் வந்துட்டு ஒன்றுமே ஆகாது அப்படின்னும் சொன்னாங்க. குவாலிட்டி வந்து இது நல்ல குவாலிட்டி அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தடவை காசு செலவு பண்ணிட்டோம் அப்படின்னாலும் பாருங்கள் நம்ம திறந்து மூடுறதுக்கு எல்லாமே வந்து நல்லாவும் இருக்குது. ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கணும். ஏன்னா லைஃப் லாங் நம்ம வந்து கொசுக்கட்டை இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னாலே போதும். கொசுக்கடினால எவ்வளோ வியாதிகள் வருது இல்லைங்களா. அதுக்கு நம்ம எல்லார் வீட்லேயுமே நெட்லான் இருக்கும். இருந்தால் கூட இந்த மாதிரி நெட்லான் அப்படிங்கிறப்போ இது மாதிரியான உபயோகமான ரொம்ப நாளைக்கு தகவல்கள் நம்மளுக்கு வந்து மறக்காம என்னுடைய சேனல் அப்படிங்கிறதுனால தான் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாழ்க வையகம், வாழ்க நம்ம வளமுடன். பண்ணியிருக்கோம்.